Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த அழகான போட்டோ ஃப்ரேம் எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். இதுக்கு நான் மீதமான வயர் யூஸ் பண்ணி தான் இந்த போட்டோ ஃப்ரேம் போட்டுருக்கேன். அதிகமான வயர் தேவைப்படாது. இந்த கலர்ல நான் ஏற்கனவே ஒரு கூட போட்டுருக்கேன். அதுல போட்டுட்டு மீதமான வயரை தான் நான் இந்த போட்டோ ஃப்ரேம் போட்டுருக்கேன். இந்த ஃப்ரேம்ல நீங்க போட்டோஸ்ன்னு மட்டும் இல்ல மிரரும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகா இருக்கும். சாமி படங்கள் வச்சு பூஜை ரூம்ல மாட்டினாலும் ரொம்பவே அழகா இருக்கும். இந்த மாதிரியான புதுவிதமான கிராஃப்ட் எல்லாம் நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டோஸ் அனுப்பி வைங்க. நிறைய பேர் அவங்க போடுற கூடைகளுடைய போட்டோக்களை வீடியோவா போடுறது இல்லைன்னு கேட்குறாங்க. நான் என்னுடைய அமேசிங் பேக் டிசைன் அப்படிங்கிற சேனல்ல உங்களுடைய போட்டோஸ் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். நீங்க அதுல போய் உங்களுடைய கிராஃப்ட் எல்லாம் பார்த்துக்கலாம். நீங்கள் தொடர்ந்து உங்கள் கூடைகளையும் கிராஃப்ட்டுகளையும் எனக்கு அனுப்பி வச்சிட்ருங்க. நான் என்னுடைய அமேசிங் பேக் டிசைன் சேனலில் நான் கண்டிப்பாக போடுறேன். இந்த ஃப்ரேமில் நான் வச்சுருக்க ஃபோட்டோ யார் அப்படிங்கிறத நான் வீடியோவோட இடையில சொல்கிறேன். இதுக்கு இந்த க்ரீன் கலர் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த க்ரீன் கலர் ஒயர் புதுசாக வந்திருக்கிற கலர். இந்த கலர் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் யூஸ் பண்ணியிருக்க ரிங் உங்கள் ஊரில் கிடைக்கலைனாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி சொல்லலாம். நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். இந்த மாதிரியான புது பிகினர்ஸுக்கான வீடியோக்கள் உங்களுக்கு எப்போ தொடர்ந்து வரணும் அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அப்படியே என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த அழகான ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நான் பிளாஸ்டிக் ஒயர் 24 வயர்ஸ் கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்றும் 3 ஃபீட் நான் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பீட்ஸு, இந்த மாதிரி பிளாஸ்டிக் பீடு நான் யூஸ் பண்ணுறேன். பிங்க் கலர் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிங்கு, இது 6 இன்ச்சஸ் ரிங்கு. நீங்கள் எவ்வளோ பெரிய ரிங் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி பிளாஸ்டிக் ஒயர்ஸை நீங்கள் கட் பண்ணிக்கணும். இப்போ வாங்க இது எப்படி இந்த ரிங்கோட ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு ஒயரை எடுத்து ஈக்குவலாக மடிச்சுக்கணும். ஈக்குவலாக மடிச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி 2 பக்கமுமே திருமண ஒயர் மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த ரிங்கில் இந்த மாதிரி கீழே வச்சுட்டு ரிங்கு கீழே வச்சுட்டு இந்த 2 ஒயரையும் இந்த லூப் வழியாக எடுத்துடணும். இந்த மாதிரி எல்லா ஒயரையும் இந்த ரிங்கோட நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிட்டு இந்த ரிங்குக்கு கீழே இந்த மாதிரி வச்சுட்டு இந்த 2 ஒயரையும் இந்த லூப் வழியாக வெளியே எடுத்துடணும். இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஒயரையும் இந்த ரிங்கை சுற்றிலும் ஜாயின் பண்ணிடுங்க. நான் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ 30 பீஸ் ஒயரையும் இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணிட்டேன். இனி இதில் 5 நாட்ஸை நம்ம எடுத்துக்கலாம். 1 2 3 4 5. இந்த 5 நாட்டில் நம்ம ஃபஸ்ட் பெட்டல் போட போகிறோம். இந்த 5 நாட் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த ஃபஸ்ட் இருக்கிற ஒயரில் பீடு கோர்க்கலாம். ஃபஸ்ட் இருக்கிற ஒயரில் நான் பீடு கோர்த்துட்டேன். இனி நம்ம வீட் நாட் போடலாம். வீட் நாட் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இப்போயும் காட்டுறேன் பாருங்கள். இதை இந்த மாதிரி இன்டூ ஷேப்பில் இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த ஒயர் இருக்குது பாருங்கள், இதை இந்த ஹோல் வழியாக வெளியே எடுத்துடணும். இதை டைட் பண்ணிக்கலாம். திரும்பவும் அதே போல் இந்த மாதிரி லூப் செஞ்சுட்டு அதே ஒயரை வெளியே எடுத்துடலாம். இப்போ நமக்கு ஒரு வீட் நாட் கிடச்சிருச்சு. இதே போல் இந்த லைனில் இருக்கிற எல்லா ஒயர்லேயும் நம்ம வீட் நாட் போடலாம். இந்த மாதிரி லூப் செஞ்சுட்டு அதில் இந்த ஒயரை வெளியே எடுத்துடலாம். இதை டைட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு தடவை அதே மாதிரி லூப் வழியாக வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி இந்த 5 நாட்ஸ்லேயும் வீட் நாட் போட்டுருங்க. நான் இந்த லைன் ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன்.
இதில் வந்து நான் 8 knots போட்டேன். இந்த ஒயரை வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லைன் நான் போட்டேன். அடுத்த லைனில் வந்து இப்போ ஃபஸ்ட் இருக்கிற ஒயரில் வந்து நம்ம வந்து பீடு கோர்த்துடலாம். இந்த பிங்க் கலர் பீடை வந்து ஃபஸ்ட் ஒயரில் கோர்த்துட்டு அடுத்து வந்து நம்ம வந்து 7 knots போட்டு வரலாம். சேம் இதே மாதிரி தான் வீட் நாட் போட்டு வரலாம். இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக போட்டு வாங்க. தேர்ட் லைனும் அதே மாதிரியே ஃபர்ஸ்ட் ஒயரில் வந்து இந்த மாதிரி பீடு கோர்த்துட்டு 6 knots நம்ம போட்டு வரணும். இதே மாதிரியே ஒவ்வொரு லைனும் நீங்கள் போட்டு வாங்க. லாஸ்ட் வந்து 1 வர வரையும் போட்டு வாங்க. நான் வந்து 1 வர வரையும் போட்டுட்டு நான் காட்டுறேன். இதில் வந்து நான் வந்து 1 வரையும் நான் போட்டேன். இதிலேருந்து கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 9 பீட்ஸ் வருது. நமக்கு 9 லைன்ஸ் நான் போட்டிருக்கேன். இதே மாதிரி மீதம் இருக்கிற 5 பிளேஸ்லேயும் நான் வந்து போட்டேன். மொத்தம் வந்து 6 petals கிடச்சிருக்கு. இந்த ஒயரையெல்லாம் நம்ம வந்து உள்ளே சொருகிடலாம். இதை திருப்பி வச்சுட்டு இதை வந்து உள்ளே சொருகிடலாம். இதை வந்து 2 or 3 knots வந்து நம்ம உள்ளே சொருகிட்டோம் அப்படின்னா இது வந்து ஸ்ட்ராங் ஆகிடும். இந்த மாதிரி உள்ளே சொருகிடலாம். இந்த மாதிரி இந்த 10 வயர்ஸையும் உள்ளே சொருகிடுங்க. நான் வந்து எல்லாத்தையும் சொருகிட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து எல்லா ஒயரையும் உள்ளே சொருகிட்டேன். இப்போ இது வந்து பின் பக்கமாக நான் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து ஃபோட்டோ வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு அட்டையில் வந்து ஒட்டி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் வந்து மிரர் வச்சாலும் இதே மாதிரி வச்சுக்கோங்க. பின்னாடி வந்து ஒரு அட்டை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நமக்கு வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து 5 feet அளவில் ஒயர் கட் பண்ணிவிட்டு இந்த நாட்குள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு பெட்டல் விட்டு அடுத்த பெட்டலில் வந்து இந்த ஒயரை வந்து உள்ளே கோர்த்து வெளியே எடுத்துடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி உள்ள கோர்த்து வெளியே எடுத்துட்டேன். இனி அடுத்து இந்த பெட்டல் விட்டு இந்த பெட்டல்லையும் அதே போல் நம்ம வந்து உள்ள கோர்த்து வெளியே எடுத்துடலாம். சென்டரில் தான் நம்ம வந்து கோர்க்கணும். இப்போ இந்த மாதிரி கோர்த்துட்டேன். இனி அடுத்து அதே போல் இந்த பெட்டல் விட்டு அடுத்த பெட்டலில் நம்ம கோர்க்கலாம். இதே மாதிரி ஒரு பெட்டல் விட்டு அடுத்த பெட்டலில் நீங்கள் வந்து கோர்த்துட்டு வாங்க. இந்த 5 feet ஒயர் வந்து எவ்வளோ லென்த் இருக்கோ அதே அளவுக்கு இதே மாதிரி கோர்த்துட்டு வாங்க. இப்போ வந்து ஒரு சுற்று வந்து நான் வந்து இந்த மாதிரி நான் கோர்த்துட்டேன். அடுத்தது வந்து இந்த பெட்டல்லேருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து எந்தெந்த பெட்டலில் வந்து போடாமல் விட்டோமோ அதிலெல்லாம் இப்போ வந்து கோர்த்துட்டு கவர் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி கோர்த்துட்டேன். இனி அடுத்து இந்த பெட்டலில் நம்ம கோர்க்கலாம். அதனால இதில் கோர்த்துடலாம். இதே மாதிரி எல்லா பெட்டல்லையும் கோர்த்துட்டு வாங்க. நான் வந்து ஃபுல்லாக எல்லாம் கோர்த்துட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து ஒயர் வந்து எவ்வளோ நீளத்துக்கு இருந்துச்சோ அவ்வளோ நீளத்துக்கு இந்த மாதிரி சுற்றிட்டேன். இப்போ வந்து இந்த ஃப்ரேம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்கள், இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நான் வந்து யாருன்னு கேட்டிருந்தேன். இது வந்து டெக்கல் நடத்துகிறாங்க பாருங்கள், என்னுடைய பெரிய மகள், அவங்க தான் இது. அவங்க வந்து 3 years இருந்தப்போ எடுத்த ஃபோட்டோ இது. இப்போ வந்து இந்த ஃப்ரேம் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதில் வந்து நம்ம வந்து ஒயரை வந்து உள்ளே சொருகிட்டு நம்ம ஹேங் பண்ணுறதுக்காக
நாட் போட்டுடலாம். இந்த மாதிரி நாட் போட்டு கட் பண்ணிடலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த கலர் ஒயர் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள். நான் வந்து சேம் கலர் வந்து உங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.